வந்து அவங்க மம்மி டாடி அப்புறம் வந்து அவங்க ஹஸ்பண்ட்லாம். சோனியா வந்து ஒரு பெரிய பெரிய லக்கி சாம். ஸோ அவளை நல்லா பார்த்துக்கோங்க. ஏதோ சொல்லு. அப்புறம் வந்து எனக்கு சொல்ல தெரியல. இதுக்கப்புறம் ஹாப்பியாக இருக்க சொல்ல அவ்வளோதான். ஒரே ஒரு விஷயந்தான். அவள் வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து நினச்சி போகிறா. நான் வந்து ரொம்ப ரொம்ப அது நல்லா நடக்கணும்னு நினைக்கிறேன். அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில. ஏன்னா நீ வாழ்க்கையில் உனக்கு என்னைக்காவது இது சரி தப்பு எதுவுமே நீ யோசிக்காத. நீ திரும்பி பார்த்தா நான் எப்போவுமே உனக்காக இருப்பேன். யார் என்ன சொன்னாலும் I will be there for you. Hardly wishes to you, Macha. Love you. சோனியா, ஆல் தி வெரி பெஸ்ட். ஹாப்பி மேரிட் லைஃப். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உனக்கு கல்யாணம் ஆகிறது வந்து நிஜமாக எங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுறோம். ஸோ நீ ஜஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எங்களுக்கு வேணும். பட் சோனியா பொறுத்த வரைக்கும் அவள் எப்படின்னாக்கா, ஷீ இஸ் ஒன் பர்சன் ஹூ ஆல்வேஸ் வாண்டட் டு பி லவ்ட் அண்ட் டு லவ் சம் ஒன். அது மட்டும்தான் அவளோட எக்ஸ்பெக்டேஷன் மட்டுமே. ஸோ அந்த மாதிரி ஒரு லைஃப் உனக்கு இதில் அமையும்னு நாங்கள் ரொம்ப ட்ரூவாக வேண்டிக்கிறோம். அது அமைஞ்சிருக்குன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா அவரை பற்றி பேசுகிறப்போ நீ அப்படியே ப்ளஷ் பண்ணுற, அப்படியே பிளாசம் ஆகிற, ரொம்ப ஹாப்பியாக இருக்க. I think she found her soulmate. So we wish her all happiness and prosperity in her life. எப்பவுமே நாங்கள் இதே மாதிரி இருப்போம், நாங்கள் நம்புகிறோம். ஃபியூச்சர்லையும் நீ இதே She is very caring. எங்களுக்கே அவ்வளோ கேர்னா ஆப்வியஸ்லி ஹஸ்பண்ட் இன்னும் ரொம்ப கேர் பண்ணி பாப்பா. I'm not so lucky. Yeah, she is very lucky. He is very lucky. Both of them are lucky. அடி உனக்கு எனக்கு இந்த ஜோடி பொறுத்து வட 100 இருக்குதே போடி. இனி இருக்கும் வரைக்கும் நகராம இருக்கு, நான் கொடுக்க தவிக்கிற வாடி. நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. சொல்லு. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, நான் அப்புறம் சொல்றேன். சொல்லுடா. ஃபஸ்ட்டு நான் சோனியா வந்து 21 டிசம்பர் அன்றைக்கி தான் பார்த்தேன். ஆக்சுவலி இட்ஸ் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது. ஃபஸ்ட் டைம் வந்து அலைன்ஸ் பார்க்குறாங்க. ஸோ நோ ஐடியா எப்படி பேசணும், என்ன பண்ணணும், நல்லா தெரியல. ஃபஸ்ட்டு சோனியா கிட்டே பார்க்க போது அவகிட்ட ஏதோ ஒன்று இருந்தது. என்ன இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்ட், கேரிங், அம்பலாக இருந்தா. ஸோ ஃபஸ்ட்டு பேசினோடனே பிடிச்சிச்சு. சரி நான் வீட்டில் போய் ஓகே சொன்னேன். 1 வீக்காக நாங்கள் டெக்ஸ்ட் தான் பண்ணோம். ஐ டோன்ட் நோ வை அவள் கால் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால். ஏனே தெரியல, இது வரைக்கும் எதுக்குன்னு தெரியல. ஒன்லி 1 வீக் மட்டும் டெக்ஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அவளுக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருது. மீ அதுக்கப்புறம் வீட்டில் சொன்ன அப்புறம் அப்புறம் கேட்குறா மைக்கில். ரொம்ப கைண்ட், ரொம்ப கோவம் வரும். பட் வந்து என் மேலே ரொம்ப காட்ட மாட்டார் அந்த மாதிரி. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் வி போட் சைடு ஓகே ஐ திங்க் அரௌண்ட் Jan 1st or 2nd ஐ திங்க் ஸோ. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் உங்களுக்கே தெரியும் என்ன நடந்திருக்கும்னு. இந்த ஜென்ரேஷனில் இவ்வளோ சாஃப்டான கேரக்டர் நான் வந்து யாருமே பார்த்துட்டே இல்லை. இவ்வளோ கேரிங் அம்புலா நிறைய சொல்லலாம் அவளை பற்றி. இப்போ என்ன சொல்கிறதுன்னு தெரியல இந்த சுச்சுவேஷனில். ஃபேஸில் வந்து இது வரைக்கும் நான் வந்து கோவமே பார்த்ததே இல்லை. உங்கள் அப்பா மூஞ்சிலையும் உங்கள் அம்மா மூஞ்சிலையும் அதே தான் சோனியாவுக்கும் வந்திருக்கு. ஸோ ரிஃப்ளெக்ஸில் ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து புது ஃபோட்டோ நம்ம எடுத்து நான் அது ஃபேவரட்ஸில் போட்டு டெய்லி காலைல பார்க்குறேன். பழைய ஃபோட்டோ டெலீட் பண்ணிடுறேன். ஸோ நம்ம வந்து புது ஃபோட்டோ எடுக்கலாம். ஓகே ஓகே விடு 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 ஒன்றும் இல்லை விடு ஒன்றும் இல்லை ஹாப்பி மூமெண்ட்ஸ். எப்பவுமே ஹாப்பியா இருக்க சொல்லு. ஹாப்பி மூமெண்ட்ஸ் சொல்லு. இதுக்கப்புறம் எல்லாமே ஹாப்பி தான். ஹாப்பி மூமெண்ட்ஸ் மட்டும். ஆமாம் மச்சான், கங்க்ராச்சுலேஷன்ஸ். அப்புறம் உனக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதை நீ நல்லா பண்ணுவ. ஆல் தி வெரி பெஸ்ட். நம்ம இதுக்கப்புறம் we can grow together.